மந்திரவாதி மகளை நான் சிறையடித்து வருகிறேன். எனக்கு விடை கொடும்மா. வல்ல கையில கொடுமா. எப்பா எனக்கு இது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கும் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நீ மலையாளம் போக நான் சம்மதிக்க மாட்டேன். என் மகனே மாயாண்டி மலையாளம் போக கூடாது ஐயா. யாத்தே என்ன இப்படி சொல்லிட்ட? இருந்தாலும் நீ மலையாளம் போக கூடாது. அம்மா நான் போகாம நிக்க மாட்டேன். நான் ஒன்ன விடவும் மாட்டேன். என்ன விட மாட்டேன்? நான் மலையாளம் போக விட மாட்டேன். நான் உனக்கு விடை கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? அது அச்சு பெண் பெருத்த நாடப்பா. எந்த நாடா இருந்தாங்கம்மா? கண் பெருத்த நாடப்பா. நான் ஒரு கும்பல எங்க வேணும்? எப்பா நான் உன்னை பெற்காட்டாலும் உன்னை வளர்த்துட்டேன் இல்லையா? ஆமா. உன்னை நான் விட்டு கொடுக்க எனக்கு சம்மதிப்பனா? பெத்த தாயான பொருள் விட்டுருவா. நான் வளர்த்த தாய் பொருளை விடவே மாட்டேன். யாத்தே உன் பொருள் அவன் களவாண்டு போயிருப்பான் தான் விட்டுருவேன். சரி. கழுத பைய பொட்ட பிள்ளை பிரத்தவன் போயிட்டு போறான். விட்டுருவேன். அவன் எடுத்துட்டு போயிருந்தா கூட விட்டுருவேன். ஆமா. ஆனா உன்னை கட்டி வச்சுட்டு போயிட்டானே. என்ன கட்டி வச்சுட்டு போயிட்டானே. உனக்கு மானம் இல்ல? அவனை பத்தி பெரிய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. புகழ்ந்து பேசுறேன். கட்டி உருட்டி தொட்டி தூக்கி வைத்து உன்னை போட்டு போயிருக்கான். அவனை விடுவானா? அவன் பெருசாமா உனக்கு? நான் பெருசா இல்லப்பா. என்ன எனக்கு பொன்போனாலும் பரவா இல்லையா என் மகனே. பொன்மகன் நீ போக வேண்டாமா? மாயாண்டி சொல்ற ஐயா. என்ன ஐயா? என் மையா கரையன் சோலை ஆண்டவனே. மகன் மாயாண்டி காசு போனா பரவாயில்லை என் காட்டு மகே போகலேண்டா நீ போகலேண்டா போகலேண்டா. அப்படியே வெட்டு 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 அப்படியே அண்ணா தல 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 அப்படியே டிக்கு டிக்கு பாட்டி கிடி 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 பாட்டி கிடி 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 அப்படியே அண்ணா தல தல. என் பொண்ணு போனா போகட்டுண்டா போகட்டுமே போகட்டுமே பொண்ணு மகே போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம். பணம் போனா போகட்டுண்டா போகட்டுண்டா போகட்டுண்டா. என் பாசமாக போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம். என் செல்ல மகனே சுடலையா 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 ஏ சுடலையா என் சிவர பெரியா போக வேண்டாம் நீ போக வேண்டாம் போக வேண்டாம். அப்படியே அண்ணா தல தல பாட்டி கிடி 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 அப்படியே டிக்கு 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 அப்படியே அண்ணா தல தல பாட்டி கிடி 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 பாட்டி கிடி கிடி கிடி. யாத்து என்னது? அப்ப உனக்கு துட்டு வேண்டாம் ஆமா. அப்படிதானே? ஆமா. பணம் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம். காசு வேண்டாம். என் பொண்ணு மகன் தான் நீதான் வேணும். நான் தான் உனக்கு வேணும். நீதான் வேணும். யாத்தா என்ன? எனக்கு நீ வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். நீ எனக்கு வேணத்தா? எனக்கு வேணும். உன் பொருளையும் கொண்டு வரணும். இந்த பாரு என்ன? அவன் 7 கிராமம் கொண்டு போயிருக்கான். ஆமா. அவனை என்ன செய்வன் தெரியுமா? அவன் 14 கிராமமா கொண்டு வரணும். களிமண்ண அள்ளி வாயில வச்சு இறுக்கி ஆமா. பொந்த அடைச்சாவது நிக்கானான்னு பாப்போம். அது ஒரு காலம் பிடிக்காது. நிக்காது என்ன? அடியா அவன் களவாண்ட கை எப்படி நிற்கும்? அந்த வாயில இருக்க பொந்த அடைச்சாவது பெரும்பொலையும் அடங்குதானான்னு பாப்போம். அடங்க மாட்டான். நரம்பு ஒருவனுக்கு எந்த நரம்பு? பொலையனுடைய நரம்பு அடக்க முடியாம ஒரு நாள் நடக்க மாட்டான். அம்மா என்ன பேசுற? என்ன? மாயாண்டி சுடலைய பத்தி உனக்கு தெரியாதம்மா? இந்த என்ன பத்தி ஒண்ணு எனக்கு என்ன? நான் யார் தெரியுமா? யாரு? என் தாயே பகவதி. என் தாயே பகவதி. ஓம் என்ற அக்ஷரமும் நான் அல்லவோ
அம்மா என்ன சீர்காழி சிதம்பர சக்கரமுனாந்தா அம்மா சிவன் மகன் மாயாண்டி சுடலையுனாந்தா அம்மோ ஓம் என்ற அச்சரமுனாந்தா ஓங்கார சுடலையுனாந்தா ஒன்பது நமக்கரவாதிகளுனாந்தா ஒன்முகன் சுடலையுனாந்தா ஆங்காரம் ஓங்கார அடிபிடிகள் எல்லாமே நாந்தம்மா அம்மா விடை கூடாத்தா எனக்கு வாழ்க்கை விடை கொடு அம்மா என் மகளே என்கிறே ஆண்டவா அந்த மலையாள தேசனி போனாயானால் அச்சி பெண்கள் பெருத்த நாடு மகனமாயாண்டி அச்சி பெண்கள் பெருத்த நாடு மகனமாயாண்டி சுடலை மாயாண்டி நீ அந்த நாடு போக வேண்டாம் மகனமாயாண்டி நீ அந்த நாடு போக வேண்டாம் மகனமாயாண்டி அடே அந்த நாடு போக வேண்டாம் அடே கன்னி பெண் பெருத்த நாடு மகனமாயாண்டி கருத்த பாண்டி போக வேண்டாம் சுடலமாயாண்டி பெண் பெருத்த ராட்சி அண்டா மகனமாயாண்டி நீ போக வேண்டாம் மல்லையாளா மகனமாயாண்டி என்னப்பா படியா இருக்கு மலையாள நீ போக வேண்டாம் என் மகனே மாயாண்டி நீ வாங்கி தூக்கும் போதே நான் நினைச்சேன் எப்பா அது இப்படித்தான் வரும்னு ஆமா அப்படித்தானப்பா பகவதி என் ஆசை மகனே என் சுடலை ஆண்டவா மகனே மாயாண்டி எத்தந்த கிராஸ்ல காட்டப்பா என் கட்டி மகனே மாயாண்டி மகனே மாயாண்டி என் ஆசை மகனே சுடலை ஆண்டவா மகன் மாயாண்டி பேச்சுவான் பேயாண்டி அது மட்டுமாடா அங்க யாரெல்லாம் இருப்பா தெரியுமா வேற யாரெல்லாம் இருக்கா உன்னை புடிச்சு அமக்கு அடையா அமைக்கிருவான் எல்லாம் வரோம் எப்பா அந்த சண்டால கொடியவன் நாட்டுல கண்டாளா ஒன்றை கால பாதகத்தி மகனமாயாண்டி உன்னை விட மாட்டாரடா சுடலமாயாண்டி அந்த தோசை கண்ணு தக்காலத்தி மகனமாயாண்டி உன் கொடிய கடத்தி ஏறுவா மகனமாயாண்டி அந்த பரசை காலை சக்காலத்தி சுடலமாயாண்டி பார்த்தா உன்னை விட மாட்டா மகனமாயாண்டி ஆமக்காடு 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 சக்காலத்தி மகனமாயாண்டி சுடலமாயாண்டி அட அமைக்கிடுவா உன்னையுமே சுடலமாயாண்டி அட அமைக்கிடுவா உன்னையுமே சுடலமாயாண்டி என் கட்டி மகனே என் சுடலை ஆண்டவா
மகாக்காளி சக்கராச்சி எல்லாரும் அங்கதான்டா இருப்பா. அங்கதான் இருக்கா அம்மா என்ன சொல்ற நீ? என்ன பேடியா அக்கிரியம்மா? இந்த தேடி வந்தாம நான் போவேன். அம்மா என்ன ஒரு பைத்தியக்காரனா அக்கிரிய? அக்காதம்மா அவன் மாந்திரிகத்துல என் திரவியத்தை கொண்டு போயிட்டான். நான் தந்திரத்திலே அவனை என்ன செய்கிறேன் பார். என் தந்திரத்திலே அவன் வேலை செய்ய எனக்கு விடை கூடம்மா. என் மகனையே சுடலை என்றவர் மகனே மாயாண்டி பெரியாழ்க்க சொல்வார்களா என் கட்டி மகனே மாயாண்டி. என்ன சொல்வார்கள் மாயாண்டி? என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்ன சொல்வார்? வடநாடு போனே அவர்கள் வருவாருண்டு போவாருண்டு. மேலாடு போனவர்கள் மேன்மையுட வரவுண்டு. கீழாடு போனவர்கள் கிருபையுட மரவங்கண்டு. தென்னாடு போனவர்கள் என் மகனே சிவராமரியா நான் திரும்பி வர பார்க்கலடா. மையனக்கர சுடல திரும்பி வர பார்க்கலடா. என் சுடல ஐயா திரும்பி வர பார்க்கலடா. அம்மா நீ எனக்கு மலையாளம் போக விடை கொடுக்காவிட்டால் என்ன செய்வோம் தெரியுமா? நான் உயிரோடு இருக்க போறதில்லை. ஆக்கம் முடிக்கிறேன் உன் கால் மாட்டில். வல்லய கம்பை கொண்டு மண்டைய நொறுக்கி விடுவேன். தாயே பகவதியே, வல்லயத்திலே என் உயிரை போக்கி விடுவேன். உள்ளத்திலே என் உயிரை போக்கிடுவேன். அம்மா பகவதி தாயே நீ என்ன கேட்க? என்ன கேட்க? எனக்கு இத்தனை நீ விடை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். என் கட்டி மகனே தாயே எனக்கு மனசு இல்லை அப்பா. ஆமாப்பா. நான் உனக்கு எப்படி விடை கொடுப்பது என் மகனே? என் மகனே மாயாண்டி. அப்படி இருக்க நமக்கு பரிசளித்தது யாரம்மா? யாரு? உலகமெல்லாம் பேர் விளங்கி வரக்கூடிய இந்த கடம்பூர் சிவலப்பரி மையானக்கரை சுடலையாண்டவர் ஆலயத்திலே சரி நமக்கு பரிசு கொடுத்த பூமான்கள் முத்தையா நாடார் சரி முத்துலட்சுமி ஆமா அவர்கள் அவர்கள் முத்தையா நாடார் முத்துலட்சுமி பேத்தி அவர்கள் சரி அலங்கார சபையிலே அமர்ந்திருக்கும் ஐயானக்கர சுடலையாண்டவர் ஆலயத்தில் சரி பத்தியமா ஆமா எத்தனை பேத்திகள்? நித்யா சரி சுமித்திரா ஆமா கார்த்திகா சரி ஆனந்தி காளீஸ்வரி சரி சுவேதா ஆமா பேரன் சரி முத்துப்பாண்டி முத்து விக்னேஸ்வரன் சரி சூர்யா அவர்கள் அவர்கள் 101 ரூபாயை சரி நமக்கு பரிசளிக்க வேண்டுமே என்று ஆமா அலங்கார சபையிலே சிவலப்பரி மையானக்கர சுடலை ஆண்டவர் ஆலயத்திலே சரி அவர்களுடைய திருக்கரத்தினாலே ஆமா நமக்கு பரிசாக 101 லட்சமாக நமக்கு பரிசளித்தார்கள். சரி முத்தையா நாடார் முத்துலட்சுமி அவர்களுடைய பேரம்பேத்திமார்கள் ஆமா என் மையானக்கர சிவலப்பரி மாயாண்டி சுடலை கிருபையாலே அவர்கள் பட்டி பெருகி பால்பான பொங்கி சரி செய்யும் தொழில் தெய்வமாக உயர்ந்து ஆமா எந்த இடம் போனாலும் தங்கமுகமாகி சரி கோடியும் தேடி கொடிமரம் நாட்டி ஆமா கையில கொடுத்தால் போத்தி விடை கொடுத்தால் போக விடை தான் கொடுத்தால் பத்து விலை கொடுத்தால் போக விலை தான் கொடுத்தால் என் மாயாண்டி சுடலை ஆண்டவன் மணி விளக்கிலே பிறந்த பிள்ளை சிவலப்பரி மாயாண்டி. அந்த மாந்திரவாதி சீமைக்கு கருவறுக்க என்ன வடிவெடுத்தார் தெரியுமா? என்ன வடிவம் கொண்டார் மாயாண்டி? ஆண்டவனாக விளங்கக்கூடிய என் சுடலை ஆண்டவன் சுடலையாண்டவன் என் மையானக்கரை என் சிவலப்பரி சுடலை சிவலப்பரி மாயாண்டி. என்ன வடிவெடுத்தார் ஐயா? என்ன வடிவம் கொண்டார்? ஈசான பார்வையிலே இருக்கு என் மாசான மூர்த்தி. ஆதாரமூர்த்தி. எப்படி வர்றார் தெரியுமா? எப்படி அம்மா? அவர் 90 பார்த்தோம்
யாரு மகுடி குழல கையில் எடுத்தார். ஆமா மாயாண்டி ஊதுகிறார். சரி அவன் போட்டது சிவப்பு பையா, ஆமா சிவப்பு கலருக்கு இருந்துச்சு அது. நீங்களோ ஏமா இது என்னது வாங்கின கிடக்குது அப்படிங்காரு. ஐயா நல்ல தண்ணி தானா? ஆமா ஐயா அவளுக்கு நல்ல தண்ணி எல்லாம் பிடிக்காது, உப்பு தண்ணி தான் பிடிக்கும். அந்த மகடி குழல கையில எடுத்து மாயாண்டி ஊதுகிறார். ஏன் தெரியுமாம்மா? பாம்பாட்டம் போட வேண்டும் அல்லவா? ஆமா பம்பாட்டி சித்தரை போல் பழைய கல்லூரி பேரனை போல் சரி ஆண்டவராகிய என் மாயாண்டி சுடலை ஆண்டவன் அழகாக பாம்புகளை வரவழைத்தார். என்ன பாம்பு வரவழைத்தார்? எத்தனை பாம்புகள் வருகிறது? என்ன பாம்பெல்லாம் வருகிறது? அந்த மகடி குழலை எடுத்து ஆண்டி மாயாண்டி ஊதுகிற போது எப்படி ஊதுகிறார்? அந்த அனாந்தர காட்டுல ஆமா ஆயிரக்கணக்கான பாம்புகள். எப்படி எப்படி பாம்பு? எத்தனை பாம்புகள் வருகிறது தெரியுமா? எப்படி பாம்பு வருகிறது அம்மா? ஆண்டவன் மாயாண்டி சுடலை கிருபையாலை ஈசனார் கிருபையால். என் ஆண்டவன் ஈசான பார்வையில் இருக்கும் என் மாசான முத்து அம்மா. மணி விளக்கிலே மரகத விளக்கிலே பிறந்த பிள்ளை இந்த பிள்ளையே. என் மையான கரையன் சுடலை ஆண்டவன் ஊதுகிற போது எப்படி ஊதுகிறார் மாயாண்டி? அங்கே
கடகடையாக காசு வாங்கி காசுகளை வாங்கி வீடு வீடாக தோசை வாங்கி ஏ என்று வரப்பெரியன் செங்குடலை காத்த மையானக்கர சுடலை கூடைய தூக்கி தோல்ல வச்சு அழகா மலையாளத்துக்கு வாரார். எப்படி எப்படி வாரா? அடே அப்பா, என்ன என்ன தோசைக்கடையில தோசை தோசை இறந்தவங்க ஆண்டி போல இறந்தவங்க ஆண்டி போல பண்டாரம் பரதேசி பாம்பாட்டி சித்தனை போல் பாட்டி சித்தனை போல் பழைய கல்லூரி பேரனை போல் பழைய கல்லூரி வேலை ஆண்டவனாகிய மையானக்கரை என் சுடலை மாறல் சுடலை மாறல் எப்படி வருகின்றார் தெரியுமா? வாங்கி தகிட வேற தோழில கூட வைத்தார் சுடலை தோழில கூட வைத்தார் சுடலை அந்த தூள போல ஐயர்கள் இடமாதிக சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று தோழில கூட வைத்தார் சுடலை நாடி நடந்தாரே மையானக்கர சுடலை நாடி நடந்தாரே நாதன் சுடலை நந்த போனூருக்கு சுடலை அந்த போனூருக்கு சுடலை நாகத்து போலவே நறுச்ச தலைய நல்கிய பண்டார சுடலை ஆண்டவனாக விளங்கக்கூடிய என் மையானக்கர சிவரப்பெரியார் சிவனப்பரிமாயோண்டு நந்தம்பனாளருக்கு வந்தார். சரி நாலு பேர் சாதியும் சுற்றி பார்த்தார். ஆமா அப்படியே அக்கம் பக்கம் பார்க்காரு. கடையா பார்த்தாரு அந்த ஏழான சாதியிலையும் கீழான சாதிக்காரன் மாந்திரவாதி பெரும்புலையன் கோட்டையைக் கண்டார். பெரும்புலையனுடைய கோட்டையைக் கண்ட என் சுடலை ஆண்டவன் ஆண்டவன் இந்த இடம் தான் நமக்கு லாயக்கு. அழகான இடம் மாந்திரவாதிய பார்க்கணும், அவன் மாவு சக்கியமும் பார்க்கணும், ஆமா பிள்ளையும் பார்க்கணும் ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்க்கணும் ஆமா என்று மாயாண்டி காடு வட்டி சரி ஒதுக்கி அறம்போல் நிலத்தை வழுவினார் புலையனுடைய கோட்டைக்கு பின்னால சரி அந்த 1000 முழ கம்பத்தை எடுத்து நாட்டினாரு. 1000 முழம் கம்ப நாட்டினார் முதல்ல ஒத்த முரசு அடிச்சாரு. ஒத்த முரசு தட்டினார் ஊரு ஜனங்களை கூட்டினார். அரவணைத்தார் ஊர் மக்களை மாயாண்டி சுடலை முரசு கேட்டு சரி ஏகப்பட்ட கூட்டம், மக்கள் கூட்டம். கூட்டம் தான் சரியான கூட்டம். இந்த மாயாண்டி சுடலை கண்ணு பூரம் கூட்டத்துலதான் இருக்கு. ஆமா 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 போயிட்டாங்க வந்து பூரம் பரவல்ல ஆமா விடுதாரு கண்ண. ஆமா கண்ணு வந்ததுன்னா பாவுசக்தி எங்க இருக்கா? எங்க இருக்கா? நம்ம நகைய போட்டிருக்காளா? மனசுல இருக்கா? நம்ம ஆத்தா சாமான போட்டிருக்காளா? இருக்காளா? கருப்பா சிவப்போ தெரியலையே. ஐயா கருப்பு முகமா சேர்த்து அவனை நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்க்கலையே. அக்கலியே சுத்துல விட்டாரு கண்ண. கண்ணு சுத்தி பறிச்சு பார்க்காரு. உடனே பார்த்தாரு. சரி 1000 முழ கம்பத்துக்கு கீழே நாகப்பாம்பை திறந்து விட்டாரு. அதுதான் அவன் பாட்டுல பூந்து அவர் ஆட பாம்பாட, பாம்பாட இவர் ஆட, அவர் ஆட இவர் ஆட, சேர்ந்து ஆட பாம்பு மேல போனா சுடலை கீழே வராரு. சுடலை கீழே போனா என் சிவனப்பரியன் கீழே வந்தா பாம்பு மேல போகுது. மேல வருது. 1000 பாம்பு வரட்டுமே, ஆமா அதே மாதிரி என்ன குறைஞ்சிரியா போகுது? அது அப்படியேதான் இருக்கும். பத்தியா, அது அப்படியேதான் இருக்குமா? தெரியல பாம்புகளை போடுவோம். அதனால அந்த நாகவாடி கூடைக்குள்ள இருக்க பாம்பை மாயாண்டி சிவரப்பரியான் ஆட்டுகிறார். எப்படி ஆட்டுகிறான்? அவர் என்ன லேசுப்பட்டவரா? அதை ஆண்டிட்டு போக முடியுமா? சாமின்னா என்ன நம்ம சொக்காரன் ஜோக்காரன் நினைச்சீங்களா? ஆமா பெரியப்பா மகனா, அது அந்த சுடல, இது சாமி சுடல. இது உள்ள அது சுடல, இது சுடலை. சுடலை விடுவார